வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், செகண்ட் சப்போர்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்போம். இதுக்கு கீழே அதாவது தேர்டை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் இந்த 23,550ங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்குமே கொடுத்துருப்போம். இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாரி நம்ம வாய்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க, ஆனால் செகண்ட் சப்போர்ட்டுக்குள்ளே வரல. ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சம் நம்ம வீடியோ தலைப்பை என்ன கொடுத்துருப்போம்னா 23,400 தக்க வைக்குமா அப்படிங்கிறத கொடுத்தோம். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட்டில் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை பிரேக் பண்ணால் தான் செல்லிங்னு எடுத்துக்க முடியும். அந்த மாரி தான் செட்டப்லாம் இருந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,550 இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்க வாய்ப்புங்குமே பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட்டில் வெரி புல்லிஷாக இருந்துச்சு. நம்ம இந்த இது போடலை. இது எதோ வரைக்கும் போக வாய்ப்பு அப்படிங்கிறத நான் இடையில போட்டு பார்த்தது. இது என்னங்கிறது அடுத்து நம்ம நிஃப்டி வீடியோவில் பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். இந்த 53,350 இந்த ஏரியா பிரேக் பண்ண பட்சத்துலேயே மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் படி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சைட்வேஸ் இருந்துட்டு இதுலேருந்து பிரேக் பண்ண தான் மார்க்கெட். அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் தான். அதுக்கப்புறம் எனக்கு நான் போயிட்டு சரி ஓகே சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இடம் சப்போர்ட் எடுத்து மேலே போக இப்போ. ஆனால் இந்த 77,707ங்கிறது தான் நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அதாவது நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 3 டைப்பாக இருக்குது. அதனால் ஒரு கிளியரான செட்டப் சொல்லமுடியல. அந்த மாதிரி சமயத்தில் சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு கூட சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்த அதாவது இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சால மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு தான் ஸ்ட்ராங் இருக்குது. பிரேக் பண்ணால் மார்க்கெட் வெரி புல்லிஷ் இருக்குது, இல்லைனா மார்க்கெட்டில் செல்லிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல இது மதிக்கவே இல்லை. பேங்க் நிஃப்டியில் கூட நம்ம சொல்லியிருந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சைட்வேஸ் இருந்து பிரேக் பண்ணால் இவெல்லாம் அதை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. நம்ம எதிர்பார்த்த தாண்டி போயிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு மார்க்கெட் வந்து விடுமுறை. திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீக்லி கேண்ட்லேருந்து நிஃப்டிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா 2 வாரம் தான் எடுத்துருக்காங்க. 21,750லேருந்து 23,850 போயிட்டான். கிட்டத்தட்ட 2,100 பாயிண்ட்ஸ் 2 வாரத்தில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இது பார்த்து வீக்லி இப்படி பார்த்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இந்த செட்டப் கொடுத்துருந்தோம். அதை பிரேக் பண்ணி உள்ளே விளைஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹைக்கு மாற்றணும். இந்த இடம் நம்ம செல்லிங் வரோன்னு சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இது ரொம்ப நாள் சொல்லிட்டு தான் இருக்கும் இந்த இடத்த. இப்போ இந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரீச் ஆகி அந்த இடத்துல மார்க்கெட் வந்து வீக்லி இப்படி நிற்கிது. ஆனால் வீக்லி இப்படி பார்த்தோம்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அப்படியே லேசாக மாடுலேஷன் பண்ணோம்னா இது ஆக்சுவலாக அடுத்த ட்ரெண்ட் லைன் செட்டப் இந்த செட்டப் தான் வரும். இந்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்படி பார்த்தோம்னா இந்த கேண்டில் வந்து அடுத்த கேண்டில் போட்டால் இந்த ரேஞ்சும் தொட முடியும். அதாவது 23,900 அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பு அதிகம். எல்லாத்துலேயுமே அந்த செல்லிங் இருக்குது. அதை நான் அடுத்தது சொல்கிறேன். அதை அப்படியே டேயில் மாற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த இடம் டபுள் டாப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த செல்லிங் வந்துச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த நாள் கேண்டில் போட்டு இவ்வளோ தான் போக முடியும். அதாவது 23,900 to 800 இந்த 900 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாய்ப்பு. இதை தாண்டிச்சுன்னா அடுத்தது வெரி புல்லிஷாக தாண்டி அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் போட்டு அடுத்தது பிரேக் பண்ணால் மறுபடியும் மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஷ் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் 2,000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அது வந்து நம்ம 15 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,900. இது நம்ம டேயில் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்ல அந்த இடம் அது பார்த்திங்கன்னா 23,900 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் 24,089 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து 24,226 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா சப்போர்ட் தான் வந்து கிளியராக நம்மளால் போட முடியல. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷாக இந்தமாரி ஒரு நல்ல மூவ் கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவரில் இருக்கிறது மாற்றிடுறேன் 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் மாற்றிட்டு அது 1 ஹவர். ஏன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷாக போய்ட்டு இடையில வந்து சப்போர்ட் லெவல் போகிற மாதிரி செட்டப்பில் இல்லை. அதனால் 1 ஹவர் ரேஞ்ச் வச்சு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்தோம்னா 23,744 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 23,649, அடுத்து 23,565 தேர்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா
என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 23,900 அப்படிங்கிற தொட்டால் மார்க்கெட்டில் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து மார்க்கெட் வந்து அதாவது 23,900க்கு மேலே ஒரு கேப் அப்போ அதுமாரி எதுவும் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது பிரேக் பண்ணி இப்போ ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ், அதாவது இதுக்கு மேலே ஒரு வேளை ஓப்பன் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒரு கேப் அப் இல்லைன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் இந்த செட்டப் படி பார்த்தோம்னா. அதே சமயத்தில் இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் வந்து 24,000க்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுக்கான செட்டப்பும் இருக்குது. ஏன்னா இந்த இடம் அந்தமாரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அது இந்த ட்ரிபிள் டாப் ஏரியா வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நாளைய மார்க்கெட் திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணினா மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். இந்த வீக்லி சார்ட் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்த ட்ரெண்ட் லைன்லாம் ஈஸியாக பிரேக் பண்ணி போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டபுள் டாப் ஏரியா. இப்போ பார்த்தோம்னா நிஃப்டியில் பார்த்தோம்னா நமக்கு இந்த ட்ரிபிள் டாப் வந்துச்சு. இவன் வந்து ஆல் டைம் ஹை வரான். இப்போ இந்த ஆல் டைம் ஹை வந்து இன்னும் தொடலை. அது பார்த்தோம்னா 54,467 அப்படிங்கிறது வந்து இந்த டபுள் டாப் ஏரியாவாக இருக்குது. இன்றைக்கி போன ஹை பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 54,407 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது இதை தொடுறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே ஒரு கேப் அப்போ எது இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இல்லைனா இது பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கிறதுக்கான வாய்ப்பு அது. இந்த ஆல் டைம் ஹை இப்போ போனாலுமே நமக்கு ஒரு செல்லிங் வரும்னு தெரியும். அந்த மாதிரி இடத்துல இதுவும் ஆல் டைம் ஹையில் இருக்குது. நிஃப்டியும் பார்த்தோம்னா அந்த ட்ரிபிள் டாப்பில் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம டே கேண்டில் பார்க்க வேண்டிய டேரெக்டாக 50 மினிட்ஸ் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீக்கில் இருக்குது. இப்போ ஒரு வேளை இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சா என்ன பண்ணுவான், எவ்வளோ தூரம் போவான் அப்படின்னு பார்க்கணும்ல வீக்கிலியை பொறுத்தளவுக்கு. அப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையும் இந்த ட்ரெண்ட்லையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. அதாவது 57,000 சொல்கிற 57,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் படி போகிற, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் டபுள் டாப்புங்கிறது. நிஃப்டியில் அப்படி தான் இருக்குது, சென்செக்ஸில் அப்படி தான் இருக்குது நான் சொல்கிறேன். அப்போ இது இந்த ஸ்ட்ராங் இடத்த உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மறுபடியும் வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 54,467ங்கிற ஆல் டைம் ஹை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுக்கு அந்தண்ட எல்லாமே இந்த ரவுண்ட் ஃபிகரில் தான் ரெசிஸ்டன்ஸ் வேறு வந்து நமக்கு வந்து இன்னும் 57க்கு பேரில் தான் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து ரவுண்ட் ஃபிகரில் தான் பண்ண முடியும். அடுத்து 55,000, அடுத்து 55,500. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 53,762 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 53,447, அடுத்து 53,084ங்கிற டேயோட லோ அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் அப்போ எதாவது இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனோ இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லேசாக பிரேக் பண்ணி விட திரும்பி கீழே விழுகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இந்த இடத்த பார்த்தோன்னா செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். கேப் அப் இல்லாத பட்சத்தில் ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இது. அப்படி ஒரு வேளை மார்க்கெட்டில் செல்லிங் இருக்குன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே வரைக்குமே ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். இதுலேருந்து கூட சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் நம்ம செல்லிங் பார்க்கலாம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இங்கேருந்து ஒரு செல்லிங் இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகம். இங்கே எங்கேருந்து மேலே போனிச்சு அவ்வளோதான் கீழே வரதுக்கான வாய்ப்பும் அதிகம். இது வந்து இந்த டபுள் டாப் ஏரி இது வந்து ஆல் டைம் ஹையில் தொடுறதுனால ஒருவேளை இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஹை வரப்போ டபுள் டாப் ஏரியான்னு சொல்லி இந்த செல்லிங் வரும்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேண்டில் போட்டு செல்லிங் வந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அது அப்படியே ட்ரிபிள் டாப்பாக மாறும். இப்போ இந்த ஸ்டைலில் இப்போ இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் மேலே போக முடியும். அதாவது கிட்டத்தட்ட 78,750ங்கிறத பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லைனா ஒரு மார்க்கெட்டில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரிவர்சல் கேண்டில் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது வீக்லி படி. சரி, ஓகே, டே படி பார்த்தாலும் அதே தான் வருது, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் படி பார்த்தாலும் இதே செட்டப் தான். இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் மூணுலேயுமே இனிமேல் செல்லிங் செட்டப் இருக்கிறதுனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இங்கேருந்து ஒரு செல்லிங் வர்றதுக்கான
வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஒரு பெரிய கேப் அப் கொடுத்து ஒரு 0.5% மேலே ஒரு கேப் அப் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்லேருந்து அப்சைடு இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் திங்கக்கிழமை என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 78,741. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 79,532. அடுத்தது 80,072. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 77,569. அதுக்கடுத்து 76,837. அடுத்து 76,435. அது நேற்றோட லோ. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மூணுலேயும் சொன்ன ஒரே டைரக்ட் தான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே செல்லிங் இருக்கும். ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் செல்லிங் இருக்கும். இல்லை ஒரு டவுன் இருந்தாலும் மேலே போய் தொட்டு திருப்பி கீழே விழுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். ஆனால் அதே போல் கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த லொக்கேஷனை விட்டு பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ரெண்டாவது மார்க்கெட்டில் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிற மாதிரி இல்லை, எல்லாமே ரேஞ்ச் வந்து நம்ம பெருசாக தான் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து வெறித்தனமாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கனால நம்மளால் ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான செட்டப்பே இல்லை. எல்லாம் 1500-2000 பாயிண்ட் அப்படி தான் போகிற மாதிரி இருக்குது. இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்லேருந்து நம்ம அடுத்து செல்லிங் எதிர்பார்க்கலாம். அது வரைக்குமே அதாவது மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஃபுல்லாக இறங்குன்னு சொல்ல முடியாது. இங்கேருந்து சப்போர்ட் திருப்பி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த இடம் வந்து அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டனால மார்க்கெட்டில் நம்ம அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மூணுலேயுமே இந்தமாரி ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரதுனால மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் அதை ஒரு கேப் அப்போ அதுமாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.